ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் மிட் நைட் கிரேவிங்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஆஃப்டர் லன்ச் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ ஆஸ் யூ ஆல் கெஸ்ட், கரெக்டாக தான் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஒரு சாக்லேட் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சிம்பிளான சாக்லேட் ரெசிபி தான், ஒரு 3 ingredients வச்சு தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 liter மில்க், தென் நட்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்காக, தென் கொக்கோ பவுடர் அண்ட் சுகர். ஃபர்ஸ்ட் மில்க்கை நம்ம பேனில் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 liter மில்க் எடுத்திருந்தோம். அதை போர் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பொங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் 1 கப் எடுத்தோம், தென் சுகர் பத்தலை, ஸோ அகெயின் ½ கப் எடுத்தோம். உங்களுக்கு சுகருக்கு உங்கள் கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் இங்கே கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிர் பண்ணணும். ஸோ நீங்கள் கலக்கிக்கிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் லீவுக்கு வந்ததுனால அம்மா எங்களை ஏதாவது ஸ்வீட் செய்ய சொன்னாங்க. ஸோ ஜாலியாக நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். நீங்கள் கண்டினியூஸாக ஓரளவுக்கு பொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. என் தம்பி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தான். ஸோ தென் இப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் திக்கன் ஆகணும், இன்னுமே ஆகணும். ஸோ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். மோர் தென் 20 minutes எடுக்கும். நம்ம மில்க் மேட் கன்சிஸ்டன்சி வரணும், அந்த மாதிரி வரணும், நல்லா திக்காகணும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. தென் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். கொக்கோ பவுடர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 2 கப்ஸ் எடுத்தோம். அந்த மெஷர்மெண்ட் 30 grams. தென் பட்டர் ஆப்ஷனல் தான், அது கொஞ்சம் நல்லா ரிச்னஸ் கொடுக்கும்னு ஸோ நாங்கள் எடுத்தோம். இந்த மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குதுன்னு, அவ்வளோ நல்லா இருந்தது. அது பார்க்கும்போதே அப்போவே எடுத்து சாப்பிட்லான்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். ஸோ நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். என் தம்பி டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனால் வெயிட் பண்ணவே முடியல. இதுதான் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டேஸ்டியஸ்ட் சாக்லேட். நாங்கள் நட்ஸ் வச்சு மேலே போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி எங்களோட ஆப்ஷனல் வச்சு நாங்கள் பண்ணோம். உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவாக இருக்கோ, உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட தோணுச்சோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். நாங்கள் நட்ஸ் சாப் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் பாதாம் அண்ட் பிஸ்தா கையில் பட்டர் போட்டுட்டு அதில் நாங்கள் சாக்லேட் வச்சு அப்படி பால்ஸ் வச்சு செஞ்சு நாங்கள் நட்ஸ் போட்டு சாப்பிட்டோம். இதுதான் நம்மளோட மோஸ்ட் யம்மியஸ்ட் சாக்லேட். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டதுலேயே நல்லா டேஸ்டியான சாக்லேட்னால் அது இதுவாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிங் போட்டு சாப்பிடணுன்னு உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் ஃபியூ மட்டும் தான் நாங்கள் பால்ஸ் செஞ்சோம், மீதி நிறைய இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதை நாங்கள் அப்பப்போ எப்போல்லாம் கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போல்லாம் நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். இட் ரியலி டேஸ்ட் குட் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி. ஸோ see you all in next வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.